Hi everyone, welcome to Veggie Treat. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான சூப்பு தான் பார்க்க போகிறோம். வாழைத்தண்டு சூப்பு. நீங்கள் வாழைத்தண்டை வாங்கி சுத்தம் பண்ணுற வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி மோர் கலந்த தண்ணியில் போட்டுட்டு நான் இப்போ வெறும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதோட ஒரு பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன், நீங்கள் சின்ன வெங்காயம் கிடச்சா போட்டுக்கோங்க. அதோடையே ஒரு 2 பல்லு பூண்டு ரஃப்பாக கட் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தக்காளி எல்லாம் போட்டு இந்த வாழைத்தண்டுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பும் ஆட் பண்ணிடலாம் இதுலேயே. அதோட கொஞ்சமாக மஞ்சப்பொடி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறோம். ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3லேருந்து ஒரு 5 விசில் கூட விடலாம். பார்த்திங்கன்னா ஒரு நல்லா மசிஞ்சிருக்கணும், அதனால் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நல்ல சூட்லேயே நான் அதை மசிச்சுக்கிறேன். அப்போ தான் அந்த வாழைத்தண்டு நல்லா வெந்திருக்கும். நம்ம மசிச்சோன்னா நல்லா அந்த சூப்பில் இறங்கிடும் அதோட இதெல்லாம். வாழைத்தண்டில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை நம்ம தேங்காயெல்லாம் போட்டு கூட்டாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி வேக வச்சு சூப்பாக குடிச்சிங்கன்னா அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸு ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். இப்போ இதை நம்ம வடிகட்டிட்டும் குடிக்கலாம், இல்லை நீங்கள் அந்த வாழைத்தண்டோடையே குடிக்கிறது பிடிக்கும்னா வடிகட்டாமையும் குடிக்கலாம். இது நம்ம இன்றைக்கி சூப்பாக குடிக்கிறதுனால நான் வடிகட்டியிருக்கேன். நீங்கள் இதை ரசமாக அப்படியே ரைஸில் போட்டும் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் வடிகட்டவே வேண்டாம். இப்போ இந்த சூப்பை எடுத்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான வாழைத்தண்டு சூப்பு சூப்பராக சீக்கிரமே வித்தின் 30 மினிட்ஸில் உங்களுக்கு ரெடி ஆகிடும். வாழைத்தண்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.